نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إن الله رفيق يحب الرفق صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டும். நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வந்த ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் பொறுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவருடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரர்களால் நம்முடைய பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த நூறு ஹுதாவின் சிறப்பான ஆண்டு விழா இங்கே மாண்டமாக்கல் முகலியமாக்கல் சனது பெறுகிற பாக்கியமான இந்த விழாவின் மரியாதைக்கும் அன்புக்கும் நிறைந்த தலைவர் அல்ஹாஜ் ரபி அஹ்மத் அவர்களே, இங்கே எனக்கு முன்பு அழகாக உரையாற்றி அமைந்திருக்கிற சிறப்பான சங்கைமிக்க என் அன்பு சகோதரர் அஹ்மது யாசின் அலி பைசி அவர்கள், மரியாதைக்குரிய நம்முடைய ஆய்வாளர் முகமது அலி ஹதரத் நூரி அவர்கள் மற்றும் இங்கே அணிந்திருக்கிற உலமா பெருமக்கள், கீழையும் இருக்கிற மேடையிலும் அழகு அலங்காரம் இருக்கிற ஆளுங்கள், சமூகம் தந்த அன்பு சகோதரர்கள், நமது மதரசாவுடைய நிர்வாகிகள், என் அன்பு இளவல் சகோதரர் முகமது முஸ்தபா உட்பட குடும்பத்தார்கள், இங்கே அமைந்திருக்கிற தாய்மார்கள் எல்லோருக்கும் சிறப்பாக கலந்து கொண்டு மேடையின் அலங்காரமாக அமைந்திருக்கிற மரியாதைக்குரிய நூர் முகமது ஆட்சி உட்பட எல்லோருக்கும் துவா செய்தவனாக. சந்தை மிக்கவர்களே, தாய்மார்கள் பகுதி இன்னும் கொஞ்சம் அமைதியுமாக வேண்டும். பிள்ளைகள் உங்களுடைய பொறுப்பு, அவர்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். நண்பர்களே,
எல்லாம் தான் நமக்கு ஒரு அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறார். நாம் வாழ்வதற்காகவே இந்த மண்ணில் இருக்கிறோம். நல்ல ஞாபகம் வைக்க வேண்டும். எந்த சூழலிலும் என் வாழ்க்கையை நான் நடத்துவதில், அதை அழகுபடுத்துவதில், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை குறைத்து விடக்கூடாது. 1000 வாழ்க்கையில் வந்து போகும். இன்பம் வரும், துன்பம் வரும், பிரச்சனைகள் வரும், மனப்போராட்டங்கள் வரும். அதற்கு நாம் வாழ்க்கை இழப்பதா? சந்தோஷத்தை காணாக்குவதா? சந்தோஷம் நமது வாழ்க்கை, சந்தோஷம் தான் நமது நிம்மதி. மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள் தான் நோய் இல்லாமல் வாழ்கிறார்கள். நல்ல ஞாபகம் வையுங்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் நோயிலிருந்து நிவாரணம். கவலை இல்லாதவர்கள் தான் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வாழ முடியும். இறைவனின் திட்டம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு தனி மனிதனும் நிம்மதியாக வாழ வேண்டும். அது படைத்தவனின் திட்டம். வாழ்க்கையில் வந்து போகும் நிகழ்வுகளுக்கெல்லாம் நான் காணாக்கி விடுவது காசை அல்ல, பணத்தை அல்ல, விலை மதிக்க முடியாத நிம்மதியை காணாக்குகிறேன். ஒரு பெண்ணை அடைய ஆசைப்பட்டு கிடைக்காமல் போனால் நிம்மதியை காணாக்குகிறார் பல இளைஞர். இந்த பெண் உலகத்தில் பல பெண்கள், நான் சொல்வேன், வாழ்க்கையில் இதுவெல்லாம் ஒரு போராட்டம். போராட்டங்களில் நாம் என்றைக்கும் நமது சந்தோஷங்களை மாத்திரம் இழந்துவிடக் கூடாது. கல்யாணத்துக்கு பின்னால வீட்டில் சில போராட்டம் நடக்கும். நான் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு பிரியப்பட்டு திருமணம் செய்த மனைவியாலேயே வாழ்க்கை போராட்டமாகும். தேடி பிடித்து முடித்த திருமணத்திலும் கூட விவகாரங்கள் வரலாம். அதை அடக்கிய முறையில் அணுக வேண்டும் என்கிறார்கள் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அணுகுமுறை அழகாகட்டும். எந்த ஒன்றுக்கும் உணர்ச்சி தீர்வு அல்ல, எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவசர முடிவல்ல. மார்க்கம் என்பதும், மார்க்கத்தை நான் எடுத்து நடப்பதும் ஒரு அழகான என் வாழ்க்கையை கொண்டுதான் முடியும். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. சுவர் வேணும் அழகிய ஓவியங்கள் வரைவதற்கு. நான் வாழ வேண்டும் உயர்ந்து நிற்பதற்கு, இறைவனை அடைவதற்கு. இன்னொரு பக்கம் ஆன்மா சாந்தி அடைவதற்கு நான் வாழ வேண்டும். என் வணக்கம், என் தொழுகை, என் இறை பக்தி எல்லாம் என் வாழ்க்கையின் அழகுக்கு பின்னாடி தீர்மானிக்கப்படுகிறது. இன்றைக்கு நான் ஒவ்வொன்றையும் போய் ஒடுக்கி விடுவதால் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஒரு எதிர்பார்ப்பான நிலைகளையும் இழக்கிறோம். பல பேரை பார்த்தா அவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு. செய்கிறது வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, எவ்வளோ இப்படி இருக்கிற நிலை செய்யறது இல்லை, முடி வைக்கிறது இல்லை, அழகுபடுத்துறது இல்லை, ஒழுங்கா பிடிக்கிறது இல்லை, ஒழுங்கா ட்ரெஸ் செய்யறது இல்லை. அதான் எல்லாத்தையும் தந்திருக்க ஆண்மறைகளை திறந்து பாருங்கள். ஆமா, விடாமத்தியம் அப்படிங்கிற மகத்தீஸ் இறைவன் உனக்கு கொடுத்த ஞாபகத்தை எடுத்து காட்டு. நல்ல வாய்ப்பை கொடுத்தா நல்லா பயன்படுத்துங்கள். இறைவன் கொடுத்தது அனுபவிப்பதற்கு, வாழ்வதற்கு. தேவையில்லாமல் மனங்களை நாம் வருத்திக் கொள்கிறோம். எனவே எந்த பிரச்சனைக்கும் உணர்ச்சி வசப்படுவது தீர்வு அல்ல. மனதிற்கு எனக்கு தான் விவகாரம். உணர்ச்சியில், வேகத்தில் அது நல்ல முடிவை தராது, மீண்டும் சந்தோஷத்தை தான் ஆக்கும். இங்கே நான் பட்டமளிப்பு விழாவிலே பேசுகிற இந்த செய்தி ஒவ்வொரு உங்கள் இதயத்தையும் தட்ட வேண்டும். நான் வாழ வேண்டும், அழகாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும். நான் நிம்மதியாக வாழ்வதால் என்னை சுற்றி இருக்கிற பல பேர் நிம்மதியாக வாழ்கிறார்கள்.
நிம்மதி இழந்தால் அந்த வீட்டில் மனைவி பிள்ளைகள் என்று ஒரு பெரிய கூட்டரை நிம்மதி இழக்கிறார்கள். ஒருவர் ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் நுழைகிறார் என்றால் அவரை சார்ந்து இருக்கிற பல பேர்களும் சந்தோஷத்தை காணாக்குகிறார்கள். அப்படியானால் நோய் இல்லாத, குறை இல்லாத, மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு தனி மனிதனும் பெற வேண்டும். என்ன செய்வது? கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானம் வாழ்க்கையாகட்டும் என்றார். எழுதி வையுங்கள். உங்கள் வாழ்க்கை பெற்றிருக்கிற ஆலிமாக்களுக்கும் சொல்கிறேன், தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், நிதானம் தான் உங்கள் வாழ்க்கை. அவசரப்படாதீர்கள். எதிலேயுமே அவசரப்படக்கூடாது. இறைவனை வணங்குவதற்கு கூட அவசரம் வேண்டாம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைக்கு நான் வருவேன், தக்பீர் கட்டிவிட்டார் இமாம், அவர் ருக்குக்கு போய்விட்டால் ஒரு ரக்காத்து போயிருவேன், கொஞ்சம் நாமும் போய் இமாம் உரைக்க ஓடி வராதே. அலைக்கும் பிஸ்ஸகீனா, நிதானமும் அமைதியும் கையாள வேண்டும். நீ ஓடி வருவதற்கு இறைவனை விரும்பல்ல. ஓடி வருவாய், மூச்சு அடைக்கும், கீழே வருவாய். ஏன் அவசரம்? வணக்கத்திற்கு கூட அவசரம் வேண்டாம். இன்னைக்கு வாழ்வில் அவசரம் என்னுடைய தினப்போக்காக இருக்கிறது. வீட்டில் அவர் கிளம்பும் போது அவசரம், ஆபீஸ்க்கு போகும்போது அவசரம், அவசரமா இது 2 நிமிஷம் நாளைக்கு போகணும், 2 நிமிஷத்துக்கு அவசரம். இந்த அவசரத்தில் ஏற்படும் பாதிப்பு என்ன தெரியுமா? ஆற்றலுடைய துடிப்பில் கூட பாதிப்பு ஏற்படுகிறது. பிரஷர் ஹையாகிறது. ஒரு அவசரத்தால் ஒரு உடல் பாதிப்பு அடையும். வியாதிகளின் அது முகவரி சொல்லும். கண்மணி நாயகம் நிதானம் என்பது அத்தண்ணி மினல்லாஹ், நிதானம் என்பது அல்லாஹ்வை பிரியப்படுத்துகிற காரியம், அது அல்லாஹ்வின் காரியம், இறைவனின் காரியம். வாழ்க்கையில் நிதானமாக நடந்தால் அது இறைவனுக்கு பிடிக்கும். நிதானமா நடக்கிறது விளங்குங்க. நிதானமா இருக்கிறவங்க எப்போதுமே நல்லா இருப்பாங்க. அவங்களால பிரச்சனையே வராது. அவங்களால வீட்டுக்கு தொந்தரவு இல்லை, நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கும் தொந்தரவு இல்லை. இன்றைக்கெல்லாம் ஒரு அவசர உலகமாக மாறி போயிருக்கிறது. எல்லாவற்றிலும் அவசரத்தை கையாள்வதால் என்ன செய்யணும் நமக்கு தெரிகிறது இல்லை. உடைய அணிவதிலிருந்து உண்ணுவது வரையிலும் அவசரமாகவே போனது. போய் வேக வேகமா 2 மணி அள்ளி கொண்டு ஓடுறார். ஏன் இது 3 நிமிஷம் தான் வேக வேகமா சாப்பிடுறது, அது அனுமதியே இல்லை. உணவை கூட வெண்டு விழுங்குங்கள் என்றார். நல்ல சவித்து சாப்பிடுங்கள், நல்லா நல்ல அதை அழுத்தி சாப்பிடுங்கள். இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு கூட மனுஷனுக்கு நேரம் இல்லை. சாப்பிடுறது கூட அவசரம். அவசரமா போகணும், தண்ணியை கடற்கரை குடிக்கிறார். அதெல்லாம் உங்களுடைய உடல் பாதிக்கும். திருமணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிழக்கு முடியுங்கள், மீண்டும் பாத்திரத்தை வெளியிடுங்கள், மீண்டும் குடியுங்கள், ஒரே அடியாக அழுந்தாதீர்கள். அது உங்களுடைய உடல் அழுத்தத்தை உண்டாக்கும். வானம் வருந்துவது கூட டபுள் கத்தி கடற்கரை குடித்தீர்களா, உடல் அழுத்தம் பாதிப்பை தரும். நம்ம வாழும் இந்த உலகத்தில் நம்ம நோக்கம் எல்லாம் நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும், எல்லா நோக்கம் தான் கரெக்ட். அதுக்கு தடைங்கிறது நாம தான் உண்டாக்கி கொண்டோம். இறைவன் மீதா போய் சுமத்துவது, குற்றம் சொல்வது. நான் நல்லா இருந்தேன், எனக்கு குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு, நான் என்ன தப்பு பண்ணலையே, தப்பெல்லாம் பண்ணல, நமக்கே தெரியாது. நம்ம அவசரத்தால் இருந்த பல காரணங்களும் காரியங்களும் நம்முடைய உடலையும் அது பாதித்தது. மிக வேகம், மிக நன்று, பதவும் காரியம் சிதறும். தமிழ் மொழி சொல்லும், பதக்கமா செய்தா காரியம் சிதறிடும், கூட்டி பிடிக்க முடியாது. சிதறந்த பொருளை நினைக்கிறது கஷ்டம். பதக்கம் என்பது வெறும் பொருளை மாத்திரம் சிதறடிப்பதில்லை, சிதறடிப்பதில்லை, ஒரு உள்ளத்தையும் சிதறடிக்கிறது. அன்றைக்கு நாம் புரிந்து சொன்னாங்க, அவசரம் ஷைத்தானின் வேலை என்றார். அவசரப்பட்டால் ஷைத்தானுடைய வேலை.
எந்த காரியத்தையும் நிதானம் தவறாமல் வாழுங்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு நிதானத்தை கற்றுக் கொடுத்தார். எங்க போனாலும் நிதானமா போதும். பேசுனா நிதானம் பேசணும். நிதானம் எழுந்து பேசினால் அந்த வார்த்தையே நம்மை விழுந்துவிடும். வார்த்தை சில வார்த்தைங்கிறது மனிதனை கொண்டுவிடும். அந்த வார்த்தை நிதானம் தவறும் போது. எனவே இங்கே ஆரம்பமாக உங்கள் ஆழ்மனத்தில் பதிவு செய்கிறேன். என் வாழ்க்கை என்பதை நான் வாழ்வதற்கு அதை மகிழ்ச்சியாக ஆக்க வேண்டும், நிம்மதியாக ஆக்க வேண்டும். என் மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் இடையூறாக எந்த ஒன்றும் எனக்குள்ளேயே ஏற்படுவதற்கு நான் அனுமதிக்க கூடாது. நம்ம புரியாமல் பலது நடந்து போகிறது. அதில் ஒன்றுதான், நீங்கள் அவசரத்தை கைவிடுங்கள், நிதானத்தை வாழ்க்கையாக எடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அற்புதமான வாழ்க்கையில் பார்க்கிறோம். உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரியத்திற்கும் அவசரப்பட்டதில்லை. எந்த காரியத்திற்கும் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தைக்கும் உடனே பதில் சொல்வதில்லை. யோசித்து பேசணும். உடனுக்குடன் பதில் அழகானதாக இருக்காது. அது அவசரத்தில் வெளிப்படும் வார்த்தையாக போகும். உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமாகவே வாழ்ந்தார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். சில பேர் கொஞ்சம் வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம்லாம் வந்துன்னா நிதானம் இழந்து டென்ஷன் ஆகி, இது என்ன வாழ்க்கை, இதெல்லாம் போன காவல் என்றான். இது என்ன வாழ்க்கை, இதோட போயிட்டு போலாம், இதோட போக்கு லேசானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, திடீரென்று சில பேருக்கு மரணம் வந்தது. திடீரென்று சில பேருக்கு மரணம். இன்னும் வாழ வேண்டும் என்று எழுதப்பட்டவர்கள். ஏன் திடீர் மரணம்? அவர் சொன்ன வார்த்தை இறைவனால் ஏற்கப்பட்டது. அவர் சொன்ன வார்த்தை இறைவனால் ஏற்கப்படுகிறது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொன்னார், மனுஷன் ரொம்ப அவசரக்காரனா இருக்கிறான். உட்கார்ந்தல் இன்சான் மாஜூடா, மனிதன் அவசரக்காரன் என்று சொல்லுகிற அந்த வரியை அல்லாஹ் முடிக்கிற இடம் எங்கே தெரியுமா? மனுஷனை சொல்றதில்ல. எதுவும் இன்சான் விஸ்வத்தி துஆவு, மனுஷன் வாழ்க்கையில் சில காரியங்களை தாங்க முடியாம போய் அவசரப்பட்டு நல்லவர் தான் கேட்கிற மாதிரி தீங்கையும் கேட்டு விடுகிறான். நல்லதை கேட்கிற மாதிரி தீங்கையும் கேட்டு விடுகிறான். நான் பையன் கொஞ்சம் வேகமா இருந்தப்போ எல்லாம் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன். தாயார் சொல்லிடுறாங்க, அது நிதானம் இழந்த வாழ்க்கை. என்ன ஆகும்? பையனுக்கு ஏதாவது கெட்ட முடிவுகள் நடக்கும். கெட்ட முடிவுகள் நடக்கும். கெட்ட முடிவு நடக்கும். என் பையன் இப்படி ஆனா இருக்கானே, இந்த மாதிரி விபத்து நடந்து போச்சு, அல்லாஹ் ஒன்னும் உங்க பையன் மேல விபத்து நடக்கும். இறைவன் இறைவன் ஒன்றும் மரணத்தை நடத்தவில்லை. அவன் கொஞ்சம் நாற்பனாக எதிர்த்து பேசிட்டாரு. அவர் வயசுக்கு பேசினார். அவர் பேசக்கூடாது. அவருக்கு ஒழுக்கம் தர வேண்டும். தாயின் அருளை சொல்லி வளருங்கள், தந்தையின் கண்ணியத்தை சொல்லி வளருங்கள். இன்னைக்கு நம்ம செய்த தவறு என்ன தெரியுமா? பிள்ளைகள் மீது அன்பு காட்டினோம், ஒரே அடியாக அன்பு காட்டினோம். ஒரு நல்ல தந்தை யார் தெரியுமா? கருணையும் இருக்க வேண்டும், கண்டிப்பும் இருக்க வேண்டும். பிள்ளைகளை கருணை மாத்திரம் காட்டி வளர்க்காதீர்கள். அன்பை மாத்திரம் பிள்ளைகள் மீது பொழியும் தந்தை நல்ல தந்தை அல்ல. அன்பும் காட்டணும், கண்டிப்பும் காட்டணும். இன்னைக்கு எல்லாம் பெற்றோர்கள் தன் பிள்ளையின் மீது வைத்த பிரியத்தின் வெளிப்பாடு அன்பை மட்டும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இடைக்கானவருக்கு கட்டுப்படுறது இல்லை. நம்ம எதிர்த்து பேசுகிறான், மீறுகிறான். ஒரு கட்டத்தில் தந்தையே வேண்டாம் என்கிறான், வீட்டை விட்டு வெளியில போகிறான். காரணம் யார்? பிள்ளைகள் மீது பாசம் வைத்தீர்கள். நாம் செய்த பிழை என்ன தெரியுமா? நம் மீது அவர்கள் பாசம் வைப்பதற்கு சொல்லிக் கொடுக்க விட்டு விட்டீர்கள். பாசம் வைத்தோம், நம் மீது அவர்கள் பாசம் வைப்பதற்கு சொல்லிக் கொடுக்க விட்டு விட்டோம். நீ பாசம் வைக்கணும், தாய் மீது அன்பு காட்ட வேண்டும், தந்தையின் மீது மரியாதை வைக்க வேண்டும். பிஸ்ஸத்தி துஆஹு பில் கைர், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான்,
நல்லதை கேட்கிற மாதிரி மனிதன் அவனுக்கு ஆபத்தையும் அவனை கேட்டு வாங்கி கொண்டான். அவசரத்தால் என்கிறான் அல்லாஹ். அந்த திருவசனத்தை முடித்தான் மனிதன் அவசரக்காரன். கொஞ்சம் கஷ்டம் வந்த போது என்னை ஏன் சோதிக்கிற, இதை விட எனக்கு ஏதாவது வழியில மோக்க கொடுக்கிறேன்னு அவன் சொல்லிட்டான். அந்த சொல்லால் அவன் மரணத்தையே தழுவிட்டான். திருமலை வீசும், தன் பிள்ளை நீருவான். அன்பு காட்டுங்கள், அதே சமயம் அவனுக்கு அழகான அறிவுரை சொல்லுங்கள். பிள்ளைகளை சபிக்கிற தாய் நல்ல தாய் அல்ல. பிள்ளைகள் மீது சாபமிடும் தந்தை நல்ல தந்தை அல்ல. அந்த சாபமும் சபிப்பும் அவனை பாதிக்கும் போது கண்ணீர் வடித்து என்ன லாபம்? எனவே வார்த்தை ஒன்றுதான், நிதானமாக வாழுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில் 1000 அர்த்தம் இருக்கிறது. நிதானமாக வாழுங்கள் என்று சொன்னதில் 1000 அர்த்தம் இருக்கிறது. எல்லா இடத்தையும் நிதானம். நான் தொழில் சார்ந்து நிதானம், பார்ட்னர்களாக தொழில் செய்கிறேன், நிதானம் இழந்துடக்கூடாது. அந்த பார்ட்னர்ஷிப் கட்டாயிரும். அண்ணன் தம்பி உறவு நிதானம் இருந்தால் கட்டாயிரும். அண்ணன் கோபப்படும் போது தம்பி கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கணும். கணவன் மனைவியின் அந்த உறவு நிதானம் அவசியம். திருக்குர்ஆன் சொல்கிற மிக உயரிய வார்த்தை. எனவே நான் நிம்மதியாக வாழ்வதற்கு இதுவெல்லாம் தடையோ அதை கலைந்து இருக்க வேண்டும். இரண்டாவது, சகிப்புத்தன்மை இருக்கட்டும். கோபத்தை அடக்கி விடுங்கள். கோபம் ரொம்ப ஆபத்தானது. சில பேர் பெருமையா சொல்லுவாங்க, எனக்கு கோபம் வந்தா ரொம்ப உண்மையா இருக்கும், ரொம்ப கோபக்காரன், அது பெருமையே இல்லைங்கிற, அது ஒரு இழிதன்மை. நான் கோபக்காரன் என்று சொல்வது பெருமை அல்ல. எனக்கெல்லாம் கோபம் வந்தா 3 மணிக்கு நிறைய சொல்லுவாங்க. அது அழகான சிவத்து அல்ல, தன்மை அல்ல. கோபம் நெருப்பால் உருவாகிறது என்றார்கள் நபிகள் நாயகம். கோபம் வந்தால் நின்று கொண்டிருக்க உட்கார்ந்து விடு. அந்த ஒரு அசைவு மாறணும். கோபம் அடங்கும். உட்கார்ந்து இருக்கும்போது கோபம் இல்லைன்னா படுத்து விடு. உலகத்தில் வழிகாட்டிய மிக நாயகம் பேசுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகிப்புத்தன்மை பெரிய வாழ்க்கை. தாய்மார்களுக்கு சொல்கிறேன், சகிப்புத்தன்மையை வாழ்க்கையை இழந்துவிட்டால் பாராட்டு கிடைக்காது. அந்த உலகத்தில் மாமனிதர் இப்ராஹிம் கலீலுல்லாஹை பாராட்டினார். இந்த இப்ராஹிம் லஹலீம், இப்ராஹிம் போற்றுதலுக்கு உரியவர். ஏன் தெரியுமா? அவர் சகிப்புத்தன்மையில் மிகைத்தவர் என்றார் அல்லாஹ். சகிப்புத்தன்மை மிகைச்சா இறைவனை பாராட்டுவார். சகிப்புத்தன்மை வீட்டை இல்லை, நாட்டை இல்லை, நண்பர்களத்தை இல்லை. அதனால எங்கேயும் பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்கு, நிம்மதி காணாமல் போகிறது. சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு சகிப்புத்தன்மை தேவை. ஒரு வீட்டின் சந்தோஷத்திற்கு சகிப்புத்தன்மை தேவை. ஒரு தனி மனிதனின் உயர்வுக்கு சகிப்புத்தன்மை தேவை. சகிப்புத்தன்மை இழந்துட்டீங்களா ஒரு நல்ல நட்பணியை இழந்துருவீங்க. எத்தனை பேர் கோபத்தால் அவர் உறவை இழந்திருக்கிறார், கோபத்தால் நல்ல நண்பர்களை இழந்திருக்கிறார். அவருடைய கோபத்தால் வாழ்க்கையில் மனைவியை இருக்கும் பெற்றோர்களுக்கு தூரமாயிருக்கிறார். நண்பனை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கற்றுக்கொண்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாணவியின் தோழர். இப்னு அப்பாஸ் எவ்வளவு பெரியவர், திருக்குர்ஆனுக்கு விளக்கம் எழுதியவர். அவங்க முன்னாள் ஒருவர் வந்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் கிட்ட பேசுறார். கோபமா பேசுறார். காரணமே இல்லை. சில பேர் நம்மை கோபம் ஊட்டி பார்ப்பார்கள். அப்ப நம்ம சைவத்தன்மையை கொண்டு அவர்களை அதுதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், இதுவா பில்லத்தி யா ஹுசன், உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு பகரமா தீங்கு செய்யாது, நீ நல்லதையே பகரமாக செய். எதிரி கூட நண்பனாக மாறுவான். எதிரியை நண்பனாக்குற வாழ்க்கை தான் அழகானதை தவிர நண்பனை எதிரியாக்குவதா? எதிரியை கூட நண்பனாக்குற அழகிய வாழ்க்கை.
நாம் நண்பனையை இறுதியாக்கி விடுகிறோம். தீங்குக்கு கூடி தீங்கல்ல, தீங்குக்கு பகல் தீங்கா அவர் நோக்குவார். அல்ல எப்படி செய்யா, எப்போதுமே நல்லதும் கெட்டதும் சமம் அல்ல. நல்லதும் தீயதும் சமமா? ஒரு நல்லது செய்கிறார், இன்னொரு தீமை செய்கிறார், இரண்டும் சமமா? நீ எப்போதும் நன்மை செய்பவனாக வாழ்ந்து விடு. அவர் தீங்கா விழுந்தார், அதற்கு பகல் நீயும் தீங்கு செய்தால் அவருக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? தீங்குக்கு கூடி தீங்கல்ல, இறைவனின் அழகிய கூட்டது. அறிவாளர்களே, நிகழ்ச்சியின் தோற்றத்திலே நான் சொல்லும்போது இது ஒரு விழா அல்ல, இது ஒரு மஜ்லிஸ். எங்கே இறைவனை பற்றியும் குர்ஆனை பற்றியும் ரசூலை பற்றி பேசப்படுகிறதோ அங்கு அல்லாஹ்வுடைய அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிருபையும் துஆவும் மலக்குமார்களின் பேசாதீங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? சங்கீதத்திலே அப்துல்லா இப்னு அப்பாஸ் திருக்குர்ஆனின் விரிவுரையாளர், அவரை ஒருவர் பேசுகிறார், ரொம்ப பேசிட்டார். அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசலில் பாடம் பயின்றவர்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் பேசும்போது கேட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு கூட இருந்தவங்க சொன்னாங்கன்னா, எப்பா நம்மளுடைய என்ன இருக்குதுப்பா, ஏதாவது இருக்கா? ஆமா, அந்த மாசம் வச்சிருக்கேன், அவருக்கு அன்பளிப்பை கொடுத்துருக்கேன். பேசியவர் நல்ல கவனிங்க. தேவையில்லாமல் முன்னாடிக்கு கொலை சொல்லி பேசியவரை பேச்செல்லாம் கேட்டுவிட்டு கொஞ்சம் நிதானமாக என்று சொன்னால் அன்பளிப்பு அவருக்கு கொடுத்திருக்கிறேன். அவர் வெட்டி தலை குனிந்தார். தலை குனிந்தது மாத்திரமல்ல, மன்னிப்பு கேட்டார். இத்தனை பெரிய மனிதனை நான் தவறாக பேசிவிட்டேன் என்றார். தப்பா பேசுறவங்க கூட உணரும் வாழ்க்கை என் கோபத்தில் இல்லை, மாறாக சைப்புத்தன்மையில் இருக்கிறார். நம்ம மனைவி கூட கோபப்படும் போது நம்ம சைப்புத்தன்மையை கையாள, பொறுமையை கையாள, எதிர்க்கு எதிராக மனைவியோடு நானும் கோபப்பட்டால் குடும்ப வாழ்க்கை கேள்விக்குறியாகும். அது சந்தோஷத்தை வீணாக்கிவிடும். இதற்கெல்லாம் வீடுகளில் சண்டை அதிகமாக இருக்கிறது. கணவனை எதிர்த்து மனைவி இருக்கிறார், மனைவி எதிர்த்து கணவன் இருக்கிறார். ஒருவர் இன்னொருவர் மீது கடும் சொற்களை கோபத்தால் தாக்கி விடுகிறார்கள். ஆனால் அதனால் நாம் ஏற்படுத்திக் கொண்ட என்ன தெரியுமா? வீட்டுல கூட நிம்மதியை இழந்துட்டோம். அவர் வீட்டுக்கு வந்தா இருக்கிறது பிடிக்கல. சில பேர் வெளியே இருக்கிறாங்க, வீட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து நிறைய வீட்டு வெளியே ஓடி போயிடுறாரு. எப்ப உங்களுக்கு போட அது வீடா, அது நரகம். வீடை நரகமாக்குவதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், இத்தஸ்துமு இலைஹா, உங்க வீட்டுக்கு போங்கப்பா, உங்க மனைவிக்கு தான் உங்களுக்கு நிம்மதி இருக்குங்கிறான். இன்னைக்கு மனைவியை பார்த்தாலும் பிரச்சனை வருது. மனைவியிடத்தில் நிம்மதி எப்போது இந்த வாழ்க்கை? ஒருவர் மற்றவர்களுக்கு நிதானத்தை நெல்லில் எடுக்க வேண்டும். எந்த ஒன்றுக்கும் கோபத்தை நாம அடிக்க ஆளாத வரையிலும் ஜெயிக்க முடியாது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நல்லவர்களை சொர்க்கம் போறவர்களை பாராட்டினான். ஒரு மாதிரியினர் ரயில் அவர்கள் கோபத்தை அடக்குவார்கள் என்று சொல்லல, அதை மீண்டு விழுங்கி விடுவார்கள். கோபத்துக்கு விடுபடுத்த கூட வரும்போது அடக்க. வீட்டுல கோபம் வரும்போது நான் சொல்லியிருக்கேன், எஞ்சி போயிடணும். மனைவிக்கு கோபம் வந்த போது எஞ்சி அந்த போயிடணும். கோபத்தை பிரயோகப்படுத்தி சில வார்த்தைகளை வெளியில கொண்டு வந்துட்டோம்னா அந்த வார்த்தை காலத்திற்கும் அறியாது. தீயினால் சுத்த புண்ணு கூட ஆறும், நாவினால் சுத்த புண் ஆறாது. கோபத்தில் தான் பேசினோம், அந்த வார்த்தை 1000 ரணத்தை இதயத்தில் ஏற்படுத்தும். அதுக்கு பின்னால் மனைவியோடு நம்ம என்னதான் சமாதானம் ஆனாலும், அவங்க நம்ம கூட சமாதானம் ஆயிட்டாலும்
பார்த்த இதயத்தை அவர்கள் அறுத்துட்டு இந்த மனுஷன் அப்படி ஒரு வார்த்தை அன்னைக்கு சொல்லியிருக்காரு. ரொம்ப எச்சரிக்கை, உங்கள் நாவுகள் வார்த்தைகளை வெளிப்படுத்துவதில் மிக மிக எச்சரிக்கை. பேசாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். நான் சமத்த நகா வாய் மூடி இருப்பவர்கள் இந்த மண்ணில் வெற்றியாளர்கள். வாய் மூடி வாழ்கிற வாழ்க்கை வெற்றி. வீட்டில் அதிகமா மௌனமாக வாழணும், தேவைக்கு பேசணும். ரொம்ப பேசினாலே பாதிக்கலாம். அல்லாம எல்லாருக்கும் தோல்வி செய்வார். ஆன்மீக பேரொழிகளில் ஒருவர் இப்ராஹிம் அதுதான். அவர் ஆன்மீக வெளிச்சம். பல வரலாறுகளை இந்த உலகத்தில் தன் வாழ்க்கையை சமர்ப்பித்தார். அவர் குறித்து வரலாறை இமாம் கஸ்ஸாலி தன் கிதாபில் எழுதினார். நூற்றுக்கணக்கான மார்க்க மேதைகள் அவர் வரலாறை ஒவ்வொரு கட்டத்திலும் பாடத்திற்கு படிப்பினையாக எழுதுவார்கள். ஒரு மனிதன் வாழ்வதற்கு முக்கியம், என் வாழ்க்கை நாளைய தலைமுறையின் வரலாறாக இருக்க வேண்டும். என் புள்ள சொல்ல, எங்க அப்பா மாதிரி நான் வாழறேன், எங்க அப்பா மாதிரி வாழறேன், எங்க அம்மா மாதிரி வரணும். எப்போ அந்த வாழ்க்கை கிடைக்கும்? இன்றைக்கும் என் தந்தையை நான் போற்றுகிறேன். தெரியுமா, என் தந்தையோடு நான் வீதியில் போவேன். என்னை கூட்டு போவாங்க. சின்ன அந்த காலத்துல பிள்ளைகளை தான் பஜாருக்கு கூட்டு போற பழக்கம். போற போது இந்த கறி மீன் வாங்குறது ஒரு கூட கையில தூக்கிட்டு போடுறாங்க. அந்த பிள்ளைங்க கையில கொடுத்துருவாங்க. நான் அது எனக்கு ஒரு 5-6 வயசு அந்த கூடையை தூக்கிட்டு போவேன். சாப்பிட முன்னால போவாங்க, எங்களை பின்னால்தான் வர சொல்லுவாங்க. அவங்க அந்த கூட்டு போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள 100 பாடத்தை படிச்சு கொடுத்துருவாங்க. பள்ளிக்கூடத்தில் படித்த பாடமோ பல்கலைக்கழகத்தில் படித்த பாடமோ என் இதயத்தில் ஏற்படுத்துகிற மாற்றத்தை விட தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் படித்த பாடம் லட்ச மாற்றங்களை நான் வாழ்க்கையில் தரும். என் முதல் பள்ளிக்கூடம் என் தாய் எழுதி வைக்கின்றேன். அப்படியானால் ஒரு தாய் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், ஒரு தந்தை எப்படியெல்லாம் தன் பிள்ளைக்கு முன்னால் தன் அழகான வாழ்க்கையை காட்ட வேண்டும். பிள்ளைக்கு முன்னால் உட்கார்ந்து சிகரெட்டு பிடிக்கிறது, பிள்ளைகளுக்கு முன்னால் உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறது, அதெல்லாம் ஒரு நல்ல தந்தையின் முகவரியா? உங்கள் மகன் எதிர்காலத்தை காணப்போவதற்கு நீங்களும் முன்மாதிரியாக வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்னால் தகாத சொற்களை கூட பேசாதீர்கள். ஏன்? உங்களைத்தான் ஒரு ரோல் மாடலாக இருப்பான். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் நீங்கள் சிறிய சொற்கள் கூட யூஸ் பண்ணக்கூடாது. அதான் எல்லாருக்கும் நோக்கி செய்வாங்க. நிறைய எதிர்காலத்தினுடைய சந்ததிகள் கெட்டு போவதற்கு பேரன்ஸே காரணமாயிருந்தார். அது எப்படி நல்ல வாழ்க்கையாகும்? வரலாறு எழுதப்பட்டார். ஞானி சூஃபி இப்ராஹிம் அதுதான் அவர் வாழ்க்கையில் வரலாறாக மாறியது. அவர் ஒரு நாள் ஒரு வீதியில் போறார். அங்கே ஒருவர் அவரை கேள்விப்பட்டார். அவர் ஞானி, அவர் சூஃபி. ஞானிகள் சூஃபிகள் எல்லாம் எவ்வளவுதான் பேசினாலும் டென்ஷன் ஆக மாட்டார். அவர் போனார். அப்போது அங்கே ஒருவர் வாசகர் நாயோடு உட்கார்ந்து இருக்கிறார். இப்ராஹிம் அதிகம் அந்த பெரிய தாடி, அந்த இளைஞர் நாயோடு உட்கார்ந்து இப்ராஹிமை கூப்பிட்டு, உங்க தாடி பரிசுத்தமானதா இல்லை என் நாயின் வால் பரிசுத்தமானதா கேட்டார். உங்க தாடி பரிசுத்தமா என் நாயின் வால் பரிசுத்தமா? கேட்டா நமக்கு டென்ஷன் அப்படி வந்துடும். நம்ம சும்மாவே நம்ம பார்ட்டிகள் எல்லாமே கொஞ்சம் மனிதர்களே சும்மாவே டென்ஷன் காரணம். கொஞ்சம் லேசா முன்னால்தான் அப்படின்னா லேசா வராமல் கை பட்டுச்சுன்னா சாரி நம்ம சொல்வதற்கு முந்தைய அவரே பரவாயில்ல இருப்பார். இப்ப லேசா கை பட்டுட்டா ஒரு முறை மதிக்க மாறிட்டான். ரயில போறோம், கரெக்டா நம்ம போறோம், அங்கேயிருந்து வரும்போது அவர் நாங்கள வர்றாரு. அவர் நமக்கு மோதிர மாதிரி வர்றது, அவர் நாங்கள வந்து இருக்கிறாரு. மோதிர மாதிரி வந்து சாரின்னு சொல்லுங்க. நம்ம முறைக்கிற உதாரணத்துக்கு மறுத்துட்டு வயசாகிட்டோ எதுக்கு வண்டிங்க தப்பு பண்ணிட்டு என்னை விட வயதில் முழுந்தவர்களை குறை சொல்லும் இளைஞர்கள் நடமாடும் மண்ணில் 6 காலமாகவும்
இங்கே எங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு ஆய்வாளர்களாகிறார்கள். இந்த கல்விதான் புகட்டப்படும். எப்படி வாழ, எப்படி பேச, எப்படி பழகம், எப்படி கணவனை பார்க்கணும், கணவனோடு எப்படி இருக்கணும், ஒரு மனைவியாக ஒரு சாணம் என்ன, ஒரு தாயை எப்படி நடக்கணும், சகோதரிகளுக்கு எப்படி நடக்கணும், அந்நிய ஆண்களோடு எப்படி ஒரு பழகுதலும் அனுபவம் இருக்க வேண்டும், வெளியே போறதும் எப்படி போக வேண்டும். இன்றைக்கு குணசீலர்கள் குறைந்து போயிருக்கிற ஒரு உலகத்தை நாம் பார்க்கிறோம். அவன் போகிற இடம் இப்ராஹிமின் அந்தரம் அந்த சூஃபி ஞானியை பார்த்து, நீங்கள் வைத்திருக்கும் தாடி பரிசுத்தமா, என் நியத்துக்கு அத்துகரோ. அவர் கேட்ட வார்த்தை, என் நியத்துக்கு அத்துகரோ அவன் ரணவு கல்வி. உங்க தாடி பரிசுத்தமா அல்லது தாயின் வால் பரிசுத்தமாக? இப்ராஹிமின் அந்தரம் சிரித்துக் கொண்டே, உணர்ச்சிவசப்படாம, கோபப்படாம, மாநிலக்குள்ள எது கோபம் ஊட்டி பார்க்கிறார், உணர்ச்சிவசப்படாம, கோபப்படாம பதில் சொன்னாங்களா? இல்லப்பா, நான் சொர்க்கவாசி ஆயிட்டேன்னு சொன்னா, நான் உலகத்தில் வாழ்ந்து முடித்து வாழ்ந்த காலம் என் சொர்க்கத்தையே தீர்மானிக்கிற அளவுக்கு நான் வாழ்ந்து சொர்க்கத்துக்கு போயிட்டேன்னா இந்த தாடிதான் பரிசுத்தம். அன்றில் எனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அன்றில் வாழும் மனிதர்களின் மரியாதையை கொடுத்து, மனிதர்கள் யாராக இருந்தாலும் மதிக்கிறார். மதங்களோ ஜாதிகளோ மனிதர்களை மதிக்கிறதற்கு தூரமாக்கிடக்கூடாது. மனிதனை விட உலகத்தில் புனிதர் யாரும் இல்லை. மனிதர்களை மதித்து பாருங்கள். வயசான ஒருத்தர் முன்னால போறார், அவர் எந்த மதம் இல்லை, அவருக்கு உதவி செய்யுங்கள். கீழே விழுந்தால் தூக்கி நிறுத்துங்கள். முதியவரை முந்தாதீர்கள். மனிதன் தான் இறைவன் விரும்பும் பெரிய விஷயம். மனிதர்களுக்கு உள்ள ஒரு கண்ணியம். அவர் சொன்னார், அந்த சூபி, நான் வாழ்ந்த காலத்தை அழகா வாழ்ந்துட்டு யாருக்கும் சங்கடம் கொடுக்காம இறைவனுடைய கடமையை மீறாம நான் வாழ்ந்துட்டு சொர்க்க போயிட்டேன்னா இந்த தாடி ரொம்ப பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி, அதே சமயம் நான் இந்த மண்ணில வாழ்ந்து 4 பேருக்கு சுமையா வாழ்ந்து 1000 உலகங்களை காயப்படுத்தி இறைவனை திருப்திப்படுத்தாம நரகத்துக்கு போயிட்டேன்னா ஒரு நாய் வாழ் இந்த தாடியோட பரிசுத்தம் இருக்கிறார். ஒரு நாய் வாழ் இந்த தாடியோட பரிசுத்தம். ஏன்? நான் மனுஷனை வாழாம போயிட்டேன். மண்ணில் வாழ்ந்த மனுஷனை வாழல. என்னை சுத்தி இருந்தவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கிட்டேன். 1000 பேர்களுக்கு சங்கடங்களை கொடுத்துட்டேன். இறைவனை கூட நான் திருப்திப்படுத்தாம இன்னைக்கு நரகத்துக்கு போவேன்னு சொன்னா இந்த தாடிக்கு பரிசுத்தம் இல்லை. ஒரு நாய் வாழ்க்கை பரிசுத்தம் இருந்தார். அவர் ஓடி வந்து கையை முத்தமிட்டு அவர் கண்ணீர் வடித்தார். ஆஹா, நீங்கள் அல்லவா மனிதர் கேட்டார். இல்லை இல்லை, நீங்கள் மா மனிதர் கேட்டார். அவருக்கு ஈமான் இல்லாமல் இருந்துச்சு. அவரை கையை கொடுத்து களிமாவை சொன்னார். எங்கே வாழ்க்கை? இத்தனை மகத்துவம் மிக்க வாழ்க்கையை நாம் காணாதிருக்கூடாது என்றுதான் எங்கள் பட்டமளிப்பு விழாவின் பாடமாக உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோருக்குமான வாழ்க்கை, தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் நான் சொல்வேன், நான் நல்ல பேர் வாங்குறது என்பது என் வீட்டில் வாங்க வேண்டும், என் அண்டை வீட்டாளர்களிடத்தில் வாங்க வேண்டும், நாட்டிலும் வாங்க வேண்டும், நண்பர்களிடத்திலும் வாங்க வேண்டும். அந்த பெயர் தான் இறைவனாலும் நீ நல்லவன் என்று சொல்லப்படுவாய் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். இதை கோபம் என்பது ரொம்ப ஆபத்தானது. அது ஆரோக்கியமானதல்ல. நிதானம் என்பது எப்போதும் இழக்கக்கூடாது. அது பாதுகாக்கப்பட வேண்டும். எனக்கு தரப்பட்ட நேரத்தில் ஒரு நிமிடம் முந்தாமலும் இல்லாமலும் வச்சுக்கிறோம். ஏன்னா முந்தாமல் இல்லாமல் இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை. நேரத்தை கொடுத்தவங்க வயசுல கொண்டு வந்தவங்க சின்னவங்க. இப்ப அவங்க எல்லாம் நம்ம கைடு வருவாங்க. 2 மணிக்கு முடிக்கிறதா நம்ம முடிச்சிடும். அதனால அவங்க ஒரு கையை சொல்லியிருக்காங்க, அதை முடிச்சிடும். நீங்க யோசிக்க கூடாது, அதை பேசிட்டு இருக்காங்க, எப்போ முடிப்பாங்க தெரியல. நீங்க இன்னும் பேசணும்னு நினைப்போம், அதை முடிச்சிடும். ஏன்னா எந்த பேச்சோ எந்த விஷயமோ அது நேரம் கடந்து போனா அது மதிப்பு கிடையாது. அந்த டயத்துல சாப்பிடுறது கூட டயத்துக்கு சாப்பிடணும்.
12 மணிக்கு சாப்பிடணும்னா அந்த டைமுக்கு போனா மதிக்கும். நம்ம போன வருவாங்க இங்கே இருக்கு அங்க இருக்கு. 2 மணிக்கு போனவங்க எழுதி காலை பள்ளிக்கு குழுவில் மட்டும் வந்துட்டாரு. நம்ம வரணும்னு ஆசைப்பட்டவங்க கூட இப்ப ஏன் வந்தாலும் நினைப்பாங்க, நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிருக்குமா, அவன் என்ன பண்ணுவான்? எதுவுமே நேரத்தில் செய்வது பெரிய புண்ணியம். அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், இன்னும் சொல்லாத காணத்தல மூமினி கிதாபும் மௌகூதா, இறைவனை வணங்கும் தொழுகைக்கு கூட நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தொழும் தொழுகையும் நேரம் கடந்து தொழும் தொழுகையும் சமம் அல்ல. 12 மணிக்கு தொழல், 12 மணிக்கு தொழணும், 1 மணிக்கு தொழுதான், இரண்டும் சமம் அல்ல. இமாமோடு போய் நின்று தொழுதார், வீட்டில் தொழுதார், சமம் அல்ல. எல்லாமே நேரம் குறித்தது. அதனால குறித்த நேரத்திலும் நான் நிறைவு கொடுக்கிறேன். அடுத்த கட்டத்திற்கு நான் வருகிறேன். இங்கே சைவத்தன்மை முக்கியம். சைவத்தன்மையோடு வாழ்வதற்கு கோபம் வேண்டாம். அது ரொம்ப ஆபத்தான. பல நல்ல மனிதர்களுக்கு கெட்ட பெயரை குறித்து மன்னிக்கும் அது அனுப்பி வைத்திருக்கிறார். நல்ல மனிதர்களுக்கு முகவரி வாங்கிய பல பேர்களை அவர்களின் சைவத்தன்மை இன்மையால் கோபம் நிகழ்த்ததால் அன்றைக்கு அவங்களை தூக்கி கொண்டு போற போது இறுதி நேரம் அவர்களுக்கு கெட்ட முகவரியை பதிவு செய்திருக்கிறார். கோபம் நல்ல பெயரை தானாக்கி இருக்கிறார். எல்லாத்துக்கும் நான் சொன்னேன், வாழ்க்கை என்பது ரொம்ப புனிதம். எத்தனை நாள் நான் வாழ்கிறேன் என்பதல்ல, வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஹாப்பியாக வாழும், மகிழ்ச்சியா வாழும். ஒரே காலம் தான் அது வேறு வாழ்க்கையா? எப்பவுமே கிருஷ்ணா வாழ்கிறதா? சர்வீஸ் எதுக்கு நான் செய்கிறேன்? ஏதாவது விதியை மாற்றுமா? கவலைப்பட்டதுனால கஷ்டம் தீருமா? கவலைப்பட்டதால் கஷ்டம் தீருமா? கவலைப்பட்டதால் பிரச்சனை தீருமா? கவலை அந்த பிரச்சனைக்கு மேல் இன்னொரு பிரச்சனையை தரும். என்ன பிரச்சனை? உடல் ரீதியாக பிரச்சனையை தரும். வேண்டாம் கவலை, வேண்டாம் உணர்ச்சி வசப்படும் வாழ்க்கை, வேண்டாம் கோபம், வேண்டாம் நிதானமின்மை, அவசரம். நீங்கள் இழப்பது லட்சம் அல்ல, மனிதர்களே கொடுக்க முடியாத அருட்கொடையான இறைவனின் அருட்கொடையான நிம்மதியை இழக்கிறீர்கள். என் புள்ள எனக்கு எதையும் தரணும், ஒரு வீடு வாங்கி கொடுத்தோம், நான் ஒரு பைக் விரும்புறேன், என் மகன் வாங்கிட்டு வந்துடுவான். ஆனா நான் இன்னும் 5 வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன். என் மகனால் தர முடியுமானா முடியாது. என் நிம்மதியால் அதை தர முடியும். நிம்மதி இறைவனின் அருட்கொடை. அதாவது இருக்கிறீர்களா குழு இறைவனின் நினைவில் வாழுங்கள், நீங்கள் நிம்மதியாக வாழ்வீர்கள். இறைவனின் நினைவில் வாழுங்கள், நிம்மதியாக வாழ்வீர்கள். இறைவனின் நினைவு இருக்குமா? எந்த கோபம் வரும், எங்க டென்ஷன் வரும், ஏன் அவசரப்படுறேன், ஏன் அவசரப்பட சொல்றேன், ஏன் இவ்வளவு பணிவாங்குறேன்? ஏன்? இறைவனின் நினைவு என்னை தீமையில் இருந்து தடுக்கும். நான் நிம்மதியாகிறேன். இறைவன் சொன்னான், வாரம் மறைக்கிறேன். மூன்றாவது மிக முக்கியம், இந்த உலகத்தில் கடமைகளை சரியாக புரிந்து வாழுங்கள். யாருக்கு எந்த கடமை பெற்றிருக்கிறோம், கடமைகளை மறந்து வாழாதீர்கள். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் சரியாக செய்ய வேண்டும். என்ன காரணம்? எனக்கு செய்ய வேண்டிய கடமை அவன் ரொம்ப கரெக்டா செய்யலாம், துல்லியமா செய்யலாம். என்னை அம்மா தாய் வயிற்றுல உட்கார வைத்து என்ன கொஞ்ச நேரம் அவன் மறந்து இருந்தான்னா நான் கருவாகவே இருந்திருப்பேன். நான் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்க மாட்டேன். எழுதி வைக்கிறேன், உங்கள் தாயின் வயிற்றில் கருவறையில் இறைவன் உங்களை இந்து துணியாக அமரச் செய்த போது அப்படியே உங்களை விட்டு இருந்தால் நீங்கள் குழந்தையாக சேர்த்திருக்க மாட்டீர்கள். அடுத்த கட்டத்தை 40 நாளில் அவன் மாற்றி அடைகிறான். இந்து துணியை இரத்த கட்டியாக மாற்றுகிறான். அடுத்த 40 நாளில் அதை சதை கட்டியாக மாற்றுகிறான். அவன் உங்களை மறக்கல, உங்களுக்கு செய்கிற கடமையை விடல. அவன் கடமையை சரியா செய்யணுமா?
இன்னுமே பல பேர் ஒழுங்கா இன்னுமே பல பேர் ஒழுங்கா நோக்கம் வைக்கிறது இல்லை. இன்னுமே பல பேர் தன்னுடைய குடும்ப கடமைகளை பேசுறது இல்லை. இன்னுமே பல பேர் நாங்க எப்படி அடுத்தவங்களோட அழகா நடக்கிறதுங்கிறத இன்னும் விளங்கல. இன்னும் பல பேர் எங்க போனாலும் குடும்பத்துல பண்ணி உறவு பிடிக்கிறாரு, அண்ணன் தம்பிகள் உறவு பிடிக்கிறாரு. எப்பவுமே தனித்து நின்று பழகிறார். நான் சொல்றேன், தனித்து நிற்காதீர்கள், நீங்கள் வெற்றி இழந்து விடுவீர்கள். எப்போது இந்த உலகம் சார்ந்து வாழ்கிற உலகம், இணைந்து வாழ்கிற உலகம். 4 பேர் ஒன்றாக இணைந்தால் ஓசையிடும், 2 பேர் சேர்ந்தால் ஓசையிடும். நீங்கள் ஒருக்கையாக ஆகிவிடாதீர்கள். குடும்ப இணைப்பு என்பது, குடும்ப பிணைப்பு என்பது இறைவன் கொடுத்த அருள்படை. அண்ணன் தம்பியின் உறவும், அக்கா தம்பியின் உறவும், பெற்றோர் பிள்ளைகளின் உறவும், கணவன் மனைவியின் உறவும் இன்றியமையாதது. அது சொர்க்க வரையும் தொடர வேண்டும். அற்ப காசுக்காக, சின்ன சின்ன சந்தோஷத்திற்காக விளைவிக்க முடியாத உயர்வையும், விளைவிக்க முடியாத உறவையும் பல பேர் இழந்திருக்கிறார். இணைப்பு என்பது முக்கியம். அது மனிதர்களுக்கு நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை. எனவே உறவை பிரித்து வாழாதீர்கள். ஒரு இடத்துல கேட்கிறாங்க, ஆச்சரியமான 3 வாக்கியம் வேணுமான்னு கேட்டாங்க. என்ன நாயகமே, நீண்ட ஆளு வாழணுமா? நீண்ட ஆளு நாம் எல்லாருக்கும் கவனி செய்வாங்க. உலகத்தில் நீண்ட கால வாழ ஞாபகம் இருக்கிறது. சின்ன வயசுல எல்லாம் வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது. நீண்ட ஆளு வாழ எல்லாம் அந்த அப்பா எல்லோருக்கும் நீண்ட ஆளுகளை தருவாங்க. நீண்ட ஆயுள் வேணுமா? வாழ்வாதாரம் இருக்க வேண்டுமா? வாழ்ந்து பூமிக்கு சுமையா இருக்கிறத கையில கொஞ்சம் காசு கலந்து இருக்காங்க. காசு இல்லைன்னா மழை கூட மறைக்க மாட்டார். காசு இல்லைன்னா வீட்டை கூட மறைந்திருக்காரு. பிள்ளைகள் தான் மறைக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் படுக்கையில் இருக்கிறார், ஒரு கவனிக்கிறான். பையன் படுக்கையில் இருக்கிறார், ஒரு கவனிக்கிறான். என்பது அங்கிருந்து ஓடி கவனிக்கிறார். என்ன பார்த்தா அவர் இன்னும் சொத்து பிடிக்கல, அழகத்தான் வச்சிருக்கிறார். சொத்து நிறைய இருக்குது, எல்லாரும் கவனிக்கிறார். இவர் எல்லாத்தையும் பிரித்து கொடுக்கிறார். இவர் படுக்கையில் வந்து அவர் கவனிக்கிறது இல்லை. உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூட்டு வரணும், நீங்க இருந்த அப்பைய நண்பன் அனுப்பி வைக்கிறாங்களாம். அதனால பெற்றோர்கள் கடைசி வரைக்கும் பாக்கியம் கையில் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் கடைசி வரைக்கும் இணைந்தோடு வாழ வேண்டும். கடைசி வரைக்கும் நம் கை பலமாக இருக்க வேண்டும். எழுதியிருக்கீங்க, மௌதாவுக்கு முக்கிய சுத்தரம் வச்சு கொடுக்கணும். அது அழகிய முறை அல்ல, ஏழைக்குள்ளது கொடுக்கணும். கடைசி வரையிலும் நம் கை பலம். பிள்ளைகள் நம்மை சுற்றி இருக்க வேண்டும். அவனுக்கு இதனால என்ன, அவனுக்கு கஷ்டம் இருக்கல, அவனை சொர்க்கவாசி ஆக்கணும். எப்போ அவன் சொர்க்கவாசி ஆக்குவான்? என் மரணம் வரையில் எனக்கு அவன் பணிவிட செய்யலாம். அவன் சொர்க்கவாசி. வாய்ப்பை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். மரணம் வரையிலும் அவன் தாய்க்கு பணிவிடை செய்யணும், தந்தைக்கு பணிவிடை செய்யணும். தாய்க்கும் தந்தைக்கும் மரணம் வரைக்கும் பணிவிடை செய்யணும்னா இன்னைக்கு காலம் நம்ம கை கொஞ்சம் பலமா இருக்கணும். எங்க தகவல் உலகில படித்த காலத்துல கூட நாங்க அவங்களுக்கு ஆம்பளை இருக்கோம். தகவல் ஆஸ்பத்திரிக்கு போனோம், தீவிரசாலி கையில இருக்கும். நான் வாழ்க்கையில நான் படித்த பாடம் இன்னும் சொல்லி முடிக்கல. இடையில அது வயசுக்கு அப்படி வந்தேன். அதாவது நான் சாமி எடுத்து கையில தர சொல்லுவாங்க. அப்ப நீங்க டாக்டர் சொல்றாங்க, அதை தரப்பாங்க. இருபத்தி அண்ணன் ஒரு நான் அப்படி சொல்றேன். அதுல போய் அந்த பணத்துக்கு அந்த பணத்தை கேட்டு வேலை செய்யலாம். ஆஸ்பத்திரி கொடுப்போம். அப்பமார்களை கூப்பிட்டு ஆஸ்பத்திரி போய் எல்லாரும் பணம் இருக்கு, பணம் எடுத்து சொல்லுவாங்க. திடீர்னு ஃபங்க்ஷன் நடக்கும், வீட்டுல சாப்பாடு எல்லாரும் கூட கூப்பிடுவாங்க. அதுல பணம் கேட்டு கழிவாங்க, அல்லவாங்க, என்னவாங்க. அவங்க வயாத்தா இருக்கிற வரைக்கும் எங்கள்கிட்ட நீ அதை செய்ய சொன்னதில்லை, செய்ய சொல்லி பணத்தை கொடுத்தாங்க. அவங்க போன பின்னால்தான் அந்த பணம் என்னாலே எனக்கு தெரியும். நான் சொல்ல ஒரு செய்தி விட்டுதான் 5 ரூபாயோ 10 ரூபாயோ பிள்ளைகளை நம்பி அவர்கள் வாழவில்லை. இன்னொரு செய்தி நான் சொன்ன பாபா பின்னால கூட எடுத்துக்கிட்டு போவோம், கூட்டு போவாங்க. நான் சொல்லுற இடம் கேட்டு போன் பண்றாரு. அதுக்கு இடையில நீங்க இங்க சொல்லிட்டேன்னா ஒரே செய்தியா போயிடும். இல்ல அவர் போன் பண்ணா அவங்களுக்கு பண்றது இல்லை. ஒரு 100 பேர் பண்ணாங்க. 100 பேருக்கு நான் 10 தனித்தனியா சொல்ல வேண்டியது. அதெல்லாம் நான் கூட எடுத்துக்கிட்டு பின்னால
போறேன். தகப்பனார் பின்னால போவாங்க. பின்னால்தான் வருவாங்க. பாடம் ஒரு தாயோடு தந்தையோடு நான் பெற வேண்டிய பாடம் தான் பெரிய பாடம். பல்கலைக்கழகங்கள் பள்ளிக்கூடங்கள் கொடுத்த பாடத்தை காட்டிலும் ஒரு தாய் தந்தை சின்ன வயது பிள்ளைகளுக்கு பதிவு செய்த பாடம் அது கண்ணறை போற வரையும் மறக்காது. நினைக்கும் அப்புறம் தூக்கி போவேன். பின்னால வாப்பா முன்னால போவாங்க. திடீர்னு கீழே சொல்லுவாங்க. எதுக்கு தாப்பனார் முடியலாங்கன்னு பார்ப்பேன். அங்க ஒரு வாழ கருத்து கிடக்கும். அந்த பழங்களை வச்சுட்டு அதை தூக்கி கையில வச்சுக்கிடுவாங்க. அப்படியே நான் கேட்போம். போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு புரியுறாங்க. என்னன்னு பார்த்தேன், ஒரு வாழைப்பழ தோல் கிடைக்குது. அதை தூக்கி கையில வச்சுக்கிட்டாங்க. அப்படியே போவாங்க. திடீர்னு புரியுவாங்க. ஒவ்வொரு முறையிலையும் நடக்கிறது சொல்றேன். பல கட்டங்கள்ல கல்வியில் இருந்து கீழே இருந்து நான் தேடிக்குவாங்க. அப்படியே வந்து இடையிலையா சந்து வந்து பார்த்து அது பூரா போட்டுட்டு அமர்ந்து நடப்பாங்க. ஒரு கல்லு கீழே கிடக்க அவங்க விடாம போவாங்க. ஒரு வாழைப்பழ தோல் கிடந்தாக்க கையால எடுத்துட்டு நடந்துவாங்க. ஒரு பெரிய முழு கிடந்துச்சுன்னா எடுத்து இது நான் வந்து ஒரு 18 வயசுக்கு மேல நான் பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கிற போது கல்லூரியில் போய் படித்தேன். இமாமத்துல்லாதா தனித்தனிக்கு சொல்லமா கலியநாயகம் சொல்லலாம் சொல்ல ஒரு பாடம். பாதையில் கிடக்கிற கல்லையும் முள்ளையும் மனிதர்களுக்கு நோயினை கொடுக்கும் பொருளையும் நீ தூக்கி அப்புறப்படுத்துவதுதாமா பெரிய தர்மம். நான் எல்லாம் கொடுக்கறத விட ரோட்ல ஒரு முள்ளு கிடக்குன்னு அந்த தூக்கி நீ கூட போடுறேன்னா அது பெரிய தர்மம். இல்லைன்னா அது பல்வேறு காலம் பிரிச்சிடும். அந்த வாழைப்பழத்தோடு காலை தூக்கி ஒரு கீழே விழுந்தா எறும்பு முடிஞ்சு 6 மாசம் கஷ்டப்படுவார். அந்த கல்லையும் முள்ளையும் வாழைப்பழ தோலையும் கூட அகற்றணும். அந்த பாடத்தை நான் 18 வயசுல மருதசாமி பல்கலைக்கழகத்தில் படித்தேன். அந்த பாடத்தை 4 வயசில் என் தந்தை எனக்கு அதை தெளிவா காட்டினார். இப்போதும் நான் வீதியில போகிறேன். ஏதாவது கல்விகளுக்கு நான் புரிஞ்சு எடுப்பேன். என் ஸ்டூடெண்ட் அவங்க எடுப்பேன். எதிர்பார்க்க நான் தான் எடுப்பேன். முள்ளுகளுக்கு நான் தூக்குறேன். கீழே வாழைப்பழத்தோடு கீழே புரிஞ்சு எடுப்பேன். அது வெட்ட வரல, மாறாக அது என் வாழ்க்கையின் இமேஜ உயர்த்தும் என்றார். முடிவதாக என்னை இறங்கிய போதும் முன்னால் உயர்வாய். கனியும் போதெல்லாம் இறைவன் உன்னை உயர்த்துவான். உயரும் போதெல்லாம் நீ பணிய வேண்டும். பணிந்து வாழ்கிற போதெல்லாம் இறைவன் உன்னை உயர்த்துவான். உயரும் போதெல்லாம் உனக்கு கனிவு இருக்கணும். நீ நிறைய பேர் உயர்ந்துட்டாங்கன்னா கீழே வைக்கிறது. உயரும் போதெல்லாம் பணிய வரணும். பணியும் போதெல்லாம் உயரும் கூடும். எத்தனை வாக்கியது நான் அந்த பாடத்தை என் அன்பு தந்தை இடத்தில் படித்தேன். கீழே கிடக்கிற கல்லையும் முள்ளையும் தூக்கி அகற்றுவது அத்தனை பெரிய காரணம். என் தந்தை இடத்தில் நான் படித்தேன். நண்பர்களே, இந்த உலகத்தில் நான் வாழ்கிற அழகான வாழ்க்கையில் 3வது வருஷம் சொன்னேன். யாருக்கு என்ன கடமைப்பட்டிருக்கிறோம் நிறைவேற்ற வேண்டும். நீண்ட ஆயுள் வாழ வேண்டுமா? இவரும் பேசுகிறார்கள். வாழ்க்கையின் பலத்தோடும் பொருளாதார செழிப்போடு வாழணுமா? காசு இல்ல, யாருமே மதிக்காத உலகமா மாறி போச்சு. அதனால காசு இருக்கிறோம். ஆனால் நேர்மையாக சம்பாதிக்கிறோம். நான் ஒரு கையை புத்தம் இருக்கிறார் பெருமானார். ஒரு கையை புத்தம் இருக்காங்க. என்ன களம் அது? அது உழைப்பாளியின் களம். அது சுரசுரப்பாக இருந்தது. நான் புத்தம் விட்டேன் என்றார்கள். உழைப்பாளிக்கு உழைப்புக்கேற்ப ஊதியம் வழங்குங்கள் என்றார்கள். வேர்வை துணி கீழே விழுவதற்கு முன்பு காசை கொடுத்து விடுங்கள். கூலியாளருக்கு மதிக்கிறார்கள். தொழிலாளிகள் உழைப்பு மதிக்கிறாங்க. அப்போ நபிகள் சொல்றது காசு வேணும், சம்பாதிக்கணும். நல்ல விசாலமா செழிப்பா வாழணுமா? 3வது கேட்கிறாங்க. கெட்ட மரணங்களிலிருந்து பாதுகாப்பு வேண்டுமா? போர் நோக்கம் இருக்கக்கூடாது. ஆக்சிடென்ட்ல மரணம் இருக்கக்கூடாது. கேவலமான மரணங்கள் சம்பவிக்க கூடாது. கெட்ட மரணங்களில் இருந்து பாதுகாப்பு வேண்டுமா? பொருளாதாரம் செழிப்பாக வேண்டுமா? நீண்ட ஆயுள் வேண்டுமா? உங்களுடைய பெற்றோர்களையும் உங்கள் உறவுகளையும் இணைந்து வாழுங்கள். என்பவர்களை நாம் அறிந்து வாழ்கிறோம். நம்முடைய மயாத்தை வாழ்நாளை சுருக்கிவிடும். பொருளாதாரத்தை வீழ்த்திவிடும். தீய மரணத்தை தந்துவிடும். அஞ்சுகிறோம். உறவுகளோடு இணைவதும் பெற்றோர்களோடு கருணையாக நடப்பதும். நாளைக்கு என் பிள்ளை என்னோட நடப்பான். இன்னைக்கு உங்க தாய்க்கு கண்ணியமா வச்சுப்பாங்க. உங்க உள்ள உங்களை கண்ணியமா வைப்பான். நீ எப்படி நடக்கிறாயோ அப்படி நடத்தப்படுவாய். நீ சிரித்தால் ஒருவனை பார்த்து உன்னை பார்த்து சிரிக்கிறவர்கள் உருவாகுவார்கள். ஒருவனுக்கு நீ கேலி செய்தால் கேலி செய்யும் கூட்டம் மண்ணில் வரும். ஒருவனுக்கு நீ
நோயினை கொடுத்தால் உனக்கு நோயினை செய்பவர்களை இறைவனை எவ்வாறு செய்வான்? இந்த உலகம் என்பது கருத்தை உலகம். என்ன செய்கிறாயோ அப்படி செய்யப்படுவாய், எப்படி நடக்கிறாயோ நடத்தப்படுவாய். தரப்பட்ட நேரம் நிறைவாகிறது. இறைவனின் கடமையையும் கேட்கணும். தொழுகை கரெக்டா இருக்கட்டும், நோன்பு கரெக்டா இருக்கட்டும். எவ்வாறு நபியும் சொன்ன சொல்லுக்கு கொஞ்சமும் பிசகாதீர்கள். அந்த வாழ்க்கை உங்களை சொர்க்கம் வழியில் உயர்த்தும். இந்த மண்ணில் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் கடுகளவு தீங்கு செய்து விடாதீர்கள். நல்லதை நாடுங்கள், நல்லதை செய்யுங்கள், நல்லதே நடக்க பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் மண்ணிலும் ஜொலிப்பீர்கள், மண்ணறையிலும் ஜொலிப்பீர்கள், விண்ணிலும் ஜொலிப்பீர்கள், சுவர்க்கத்திலும் ஜொலிப்பீர்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய்கள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் உள்ள அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நன்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வாழும் கால வரையிலும் உடல் ஆரோக்கியத்தை பெறுவானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. ஒடுங்கி விடாமல் யாருக்கும் சுமையாகி விடாமல் வாழ செய்வானாக. எழும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. கடைசி வரையிலும் அவனை நின்று வணங்க கைதான் திறமாக்கி வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழ செய்வானாக. அவர்கள் கல்வியில் இம்மாவில் அமலில் விசுவத்தில் திறனத்தில் இறைவன் அருளும் வரக்கத்தும் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை செய்வாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியங்களை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து குறிப்பாக வளமாவது மக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆகுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.